shopping? Think Mapify. Expected product with unexpected price. Do Mapify. தமிழக கண்பானவருக்கும் வணக்கம். நம்மளோட Mapifyல பார்த்தீங்கன்னா மென்ஸ் காம்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஒரு ஸ்பின்னிங் கேசினோ டைப் வாட்ச் ஒன்று, அடுத்து ட்ரெண்டிங் அண்ட் ஸ்டைலிஷான சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இயர்பட்ஸ், அடுத்து தீ பறக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்கிள் பைக் கீச்சன், இந்த வெயிலுக்கு இதமான ஒரு சன்கிளாஸ், இந்த 4 பொருளுமே சேர்த்து ஜஸ்ட் 999க்கு மென்ஸ் சூப்பர் காம்போவா Mapifyல கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலாக இருந்தால் Mapify அப்படின்ற ஆப்லையும், அப்படி இல்லைனா mapify.com அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா பார்ஷியல் கேஷ் ஆன் டெலிவரியோட. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இயக்குனர் எம்எம் பாரதிராஜா அவர்கள் தவறிட்டாங்க. இது லேட் வீடியோ தான், பட் என்னதான் லேட்டாக இருந்தாலும் ஒரு சினிமா ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனா, சினிமாவை ரசிக்கக்கூடிய அனைவரும் அவருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். தமிழ் சினிமாவை ரசிக்கிற, நேசிக்கின்ற, சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாருமே பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிக்கணும். ஏன்னா சினிமா அப்படின்றது முக்கியமாக தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்த ஒரு சினிமாவை இது கூண்டுக்குள்ளே அடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு காடு மேடு மலை தெருன்னு எல்லா இடங்கள்லையும் இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த இடங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தார் பாரதிராஜா அவர்கள். பொதுவாகவே அழகுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே நாம் உருவாக்கினதான், நம்மளோட வசதிக்கு, நம்மளோட பார்வைக்கு, நம்மளோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு தான். இங்கே அழகு அப்படின்றது நம்மளோட அந்த ரசிக்கிற சிந்தனையை பொறுத்து தான் அழகுன்றதே இங்கே தீர்மானிக்கப்படுமே தவிர இதுதான் அழகு, இப்படி தான் அழகுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இந்த 70க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா சினிமா அப்படின்றதே ஒரு அழகியல் சார்ந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. அழகானவை மட்டுமே மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அழகு இல்லாத விஷயங்களை இந்த மக்கள் ரசிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க அப்படின்னு 70க்கு முன்னாடி இருந்த அந்த சினிமாக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு கட்டுப்பாடுகளை வீசிக்கிட்டு அழகானவை மட்டுமே இந்த மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அப்படி அழகா இல்லைன்னா அது எல்லாமே இங்கே அழகாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு வரையப்பட்ட பூ, வரையப்பட்ட மரம், வரையப்பட்ட செடி, வரையப்பட்ட வானம், வரையப்பட்ட நிலா. ஆக்சுவலாக நிலா கூட அந்த 70 காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிறை நிலாக்கள்லாம் காண்பிக்கவே மாட்டாங்க, முழு நிலாக்கள் மட்டும்தான், அதுவும் அழகாக வரைஞ்ச முழு நிலாக்கள் மட்டும்தான் மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. ஏழைகள் வாழ்கிற ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, ஏன் குடிசை வீடாக இருந்தால் கூட அது அழகாக வரையப்பட்ட வீடுகளாக இருந்தால், செட்டு போடப்பட்ட வீடுகளாக தான் இருந்து. இவ்வளோ ஏன் இந்த வீட்டில் இந்த செவுறு பேந்து செங்கல் தெரிகிற மாதிரி இருக்கும், அது கூட இங்கே வரையப்பட்டு அதுவும் ஒரு அழகாக தான் இங்கே காமிக்கப்பட்டதே தவிர அதோட யதார்த்த தன்மையோட இங்கே மக்களுக்கு இந்த சினிமாக்காரர்கள், இந்த 70க்கு முன்னாடி இந்த சினிமாக்காரர்கள் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சினிமா அப்படின்றது அது என்னமோ ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் அந்த வேற்று கிரகத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அழகானதாகவும் வடிவமைக்கப்பட்டதாகவும், அங்கே இருக்கிறவங்களாம் அழகாக தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருந்தாங்க. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க, இந்த சர்வ லட்சணமும் பொருந்த மக்கள் மட்டும் தான் அங்கே வாழ்வாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை 70க்கு முன்னாடி இருந்த அந்த சினிமாக்காரர்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் வந்த ஹீரோக்கள் நிஜ வாழ்க்கைக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு அழகான வடிவமைக்கப்பட்ட ஒரு மனிதராக தான் அந்த ஹீரோக்கள்லாம் இருப்பாங்க. அழகாக படிய வாரணத்தில் வரைஞ்ச புருவம், வரைஞ்ச மீசை, ஒரு யதார்த்தத்துக்கு மீறின, யதார்த்தத்துக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் அங்கே ஹீரோக்களாக இருந்ததுனாலேயே அவங்கெல்லாம் வேற உலகத்துலேருந்து வந்த ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு மனநிலை இங்கே இருக்க தான் செஞ்சுது. முக்கியமாக அந்த ஹீரோக்களோட பேர் கூட கோபி, ராமு, ஆனந்த், செல்வம், ராஜு. ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரபலமாக என்ன சொல்றதுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய, அழகாக இருக்கக்கூடிய பேர்கள் மட்டும்தான் ஹீரோக்களுக்கு வைக்கப்பட்டது. இந்த முனியா, மாயாண்டி, கந்தப்பா, இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இல்லை அடியாளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கான பேர்களாக தான் இருக்கப்பட்டது தவிர மற்றபடி ஹீரோக்களோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரில் தான் இருந்தது. ஆனால் பாரதிராஜா அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் முனிய, மாயாண்டி, கந்தப்பா இவனும் அவன் வாழ்க்கையில் அவன் ஹீரோ தான், இங்கே சப்பானியும் ஹீரோ தான், பரட்டையும் ஹீரோ தான் அப்படின்னு இந்த சாமானிய மக்களோட அந்த வாழ்க்கைக்கான திரைப்படங்களை பாரதிராஜா அவர்கள் தான் எடுத்தாங்க. ஏன்னா இந்த 70க்கு முன்னாடி இருந்த ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் குடிசை வீட்லேயே இருந்தாலும் நீட்டாக அயன் பண்ண சட்டை தான் போட்டுட்ருப்பாரு, காஸ்ட்லி ஷூ போட்டுட்ருப்பாரு. உதாரணத்துக்கு எம்ஜிஆரோட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அவர் ஏழை குடிசை வீட்டில் இருந்தாலும் நல்லா வரையப்பட்ட மீசை, வரையப்பட்ட புருவம், அந்த என்ன சொல்கிறது நல்லா படிய வகுடெடுத்து அந்த விக்கோடு தான் அவர் சுற்றுவரே தவிர ஏழைக்கான எந்த விதமான ஒரு சாதாரண மனுஷனுக்கான எந்த விதமான ஒரு உதாரணமாக அவரோட உருவத்திலையும் தெரியாது. ஈவன் சிவாஜி கணேசன் அவர்களும் சரி, என்னதான் அவர் நடிப்பில் இவ்வளோ பெரிய ஆள், அவர் நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலுமே கூட
அந்த யதார்த்த காலநிலைக்குள்ள அந்த சினிமா அப்படின்றது யாருமே கொண்டு வரவே இல்லை. அவங்கள வந்துட்டு ஏழையா காட்டுறதுக்கு மெனக்கிட்டாங்களே தவிர ஏழையா ஒரு உருவமா அந்த ஸ்கிரீன் முன்னாடி கொண்டு வரல. அது எல்லாத்தையும் அந்த சினிமாக்கான மரபுகள் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வந்தது பாரதி ராஜா அவர்கள் தான். இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இந்த 70க்கு முன்னாடி இருந்த சினிமாக்கள் நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாக தான் இருந்தது தவிர அது ஒரு ரசிகன் இந்த ரசனைக்கு உட்பட்ட ஒரு பொருளாகவும் ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு பொருளாகவும் இருந்ததே இல்லை. அந்த சினிமாக்கள் ஒரு மேஜிக் மாதிரி நம்மளை வந்துட்டு ஆச்சரியப்படுத்திச்சு, நம்மளை வியப்புல உள்ளாழ்த்திச்சே தவிர நாம அது கூட நம்மளை ஒன்றிணைஞ்சு பயணிக்க வைக்கல. ஸோ இந்த ரசனைக்கு உட்படுத்தாத ஆய்வுக்கு உட்படாத எந்த ஒரு படைப்பும் அது ஒரு சிறந்த படைப்பாகவே இருக்காது. அந்த மாதிரியான படைப்புகள் அப்படின்றது பாரதி ராஜா அவர்கள் அந்த 70க்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான படைப்பு இந்த தமிழ் சினிமாவுக்கு நிறையவே கிடைச்சது. இந்த 70 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன், இந்த பசி திரைப்படம் எடுத்த துரை, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சினிமான்றது இது கிடையாது, ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட ஒரு பெட்டகமாக தான் சினிமா இருக்காது, அப்படி இல்லை, சினிமான்றது ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாம் அந்த மலையாள திரைப்படங்களை பார்த்து ஆச்சரியப்படலப்பா அவனுங்களாம் பாருப்பா என்னமா படம் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியமாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட இந்த தமிழ் திரைப்படங்களை மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கான திரைப்படம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு 70 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, மகேந்திரன், இந்த துரை இவங்களாம் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் தேரை இழுத்து திருப்பி தெருவில் விட்ட கதையா ஒரு நல்ல நல்ல திரைப்படங்களாக கொடுத்துட்டு இருந்தா தமிழ் சினிமாவை திரும்பவும் ஒரு கமர்ஷியல் மசாலாக்குள்ளே கொண்டு வந்து சொருனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம்மும் இந்த எஸ்பி முத்துராமன் அந்த குழுக்களும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மீண்டு வந்து அந்த ரசனையை திரும்பவும் அந்த மசாலா ரசனைக்குள்ளேயே கொண்டு போய் வச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு தனி டாபிக், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ பாரதி ராஜா அவர்கள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட ஒரு சினிமாவை இந்த இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஊர்னு ஒன்று இருக்கும், அந்த ஊரில் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார், அந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும், இதுதான் ஊர் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது. அது அப்படி இல்லைங்க, அந்த ஊரில் கிராமம்னு ஒன்று இருக்குது, கிராமத்தில் தெருன்னு ஒன்று இருக்குது, தெருவில் வீதின்னு ஒன்று இருக்குது, அந்த வீதிகளில் வீடுகள் இப்படி தான் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு மண்ணும் மண் சார்ந்த திரைப்படங்கள் எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இந்த மக்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அந்த மக்கள் இப்படி தான் அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில் இருப்பாங்கன்னு யதார்த்த திரைப்படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தாரு பாரதி ராஜா அவர்கள். ஸோ பாரதி ராஜாவோட வருகை அப்படின்றது யதார்த்த சினிமாவின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த கதாநாயக இமேஜை உடைச்சது. ஆக்சுவலாக இந்த 70க்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஸ்க்ரீனில் வரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹீரோக்கள் தான் இந்த திரைப்படங்களை டாமினேட் பண்ணிருந்தாங்க. ஹீரோக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வரணும், பாடல்கள் முதற்கொண்டு அந்த வரி கூட இப்படி தான் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், நடிகர் எல்லாருமே சரி அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுதான் ஸ்க்ரீனில் வரணுன்ற அந்த ஹீரோக்களோட அந்த டாமினேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பயங்கரமாக இருந்தது. அதை மொத்தமாக உடைச்சி சுக்குநூறாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் தான். பாரதி ராஜா அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பாரதி ராஜா கல்ல கூட நடிக்க வச்சிருவாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட திரைப்படங்களில் அந்த கதாபாத்திர தேர்வும் முக்கியமாக அந்த கதாநாயகன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக புதுமுகங்களை போட்டு எடுப்பார். அவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கதையும் திரைக்கதையும் மட்டும்தான் ஹீரோ, மற்றெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். ஸோ அதனால தான் ரொம்ப தைரியமாக ரோட்டில் போடுறவங்க கூட நீ தான் ஹீரோ வந்து நடி அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கக்கூடிய தைரியம் பாரதி ராஜா அவர்களுக்கு இருந்தது. முக்கியமாக அவருக்கு அவர் மேலே இருந்த அந்த அதீத நம்பிக்கையும் தைரியமும் அவர் சினிமா மீது வைத்திருந்த காதலும் தான் அவரோட இந்த மிகப்பெரிய வெற்றிகளுக்கு, அதாவது அவரோட வெற்றின்னு சொல்ல முடியாது, இந்த சினிமாவோட மிகப்பெரிய வெற்றிக்கு மிக முக்கியமானது. ஸோ அவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் யதார்த்த சாதாரண மனிதர்கள் மட்டும்தான் கதாநாயகளாக இருப்பாங்களே தவிர மற்றபடி இந்த என்ன சொல்ல இந்த பெரிய ஹீரோ நடித்தாதான் அந்த படம் ஓட அப்படிலாம் கிடையாது. பாரதி ராஜா படம் எடுத்தாரு அப்படின்னாலே பெரிய ஹீரோக்கெல்லாம் இல்லை, பாரதி ராஜா அப்படின்ற ஒரு மனுஷனை நம்பி அந்த திரைப்படங்கள் ஓடிச்சு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 16 வயதின திரைப்படத்தில் கமல் அவரோட அந்த இன்ட்ரோ. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். ஆக்சுவலாக ரஜினி சாருக்கு முன்னாடி கமல் சார் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் பாய் மாதிரி. அவரை வந்துட்டு இந்த அரைகுறையான ஒரு ஆடையில் காமிச்சா கூட அவர் அழகாக தான் காமிப்பாங்களே தவிர யாரும் இந்த அழகு இல்லாமல் கமல் சாரை காமிக்க மாட்டாங்க. பட் அப்பேற்பட்ட மனிதரை தன்னோட முதல் திரைப்படத்திலேயே கோமணத்தோட வாயில வெத்தலை பாக்க போட்டு குழப்பிக்கிட்டு மூக்குத்தி குத்தி எண்ணெய் வச்ச ஒரு பரட்ட தலையோட இந்த பொட்டை வெளியில உட்கார வச்சு எடுத்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தைரியம் எவனுக்குமே வராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அழகிலாக காமிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஆனால் இதுவும் அழகுதான்ப்பா, என் ஊரில் இப்படி தான் இருப்பான், என் ஊரில் இப்படி இருக்கிறதாப்பா அழகாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த கமல் அவர்களை 16 வயதில் திரைப்படத்தில் காமிச்ச அந்த ஒரு தைரியம்ன்றது அதுக்கு முன்னாடி இருக்க தமிழ் சினிமாவில் யாருக்கும் வந்ததா எனக்கு தெரியல. கமல் சார் அவரோட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா மற்ற திரைப்படங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கமல் சாரோட அந்த மேனரிசம் கொஞ்சம் எட்டி பார்த்து கமல் சார் அப்படின்னு நமக்கு ஐடென்டிட்டி காட்டுற அளவுக்கு அவரோட கதாபாத்திரம் இருக்கும். ஆனால் இந்த 16 வயதில் அந்த சப்பானி கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கமல் சார் அப்படின்ற ஒரு நடிகர் நமக்கு தெரியவே மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பானி அப்படின்ற கதாபாத்திரமாக மட்டும் தான் நமக்கு தெரியும். ரஜினி சார் கூட அவரோட இந்த ஸ்டைலு அவரோட மேனரிசம் பார்க்கும்போது ஓகே வாட் எவர் எப்படி பார்த்தாலும் ரஜினி சார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்.
பட் சப்பானின்ற கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நன்றி சொல்லணுமோ அதே நேரத்தில் கமல் அவருக்கும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாக்லேட் பாயாக இருந்த கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஏதோ மாற்றணும்னு நினைக்கிறாரு, சரி அவருக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னா அந்த சப்பானி ரோலை பண்ணியிருப்பாரு. பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம். இந்த பாரதி ராஜா அவரோட வருகைக்கு முன்னாடி ஏன் பாரதி ராஜா மட்டும்தான் செட் அவுட்டு வெளியே படம் எடுத்தாரா, அதுக்கு முன்னாடி யாருமே எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா எடுத்தாங்க. பட் யாருமே அந்த யதார்த்த தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, அந்த மண் வாசனோட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றதான் உண்மை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அன்னக்கிளை திரைப்படம் பார்த்தீங்கன்னா செட் அவுட்டு வெளியே எடுத்ததான், ஆனால் அதுவும் ஒரு அழகியலான ஒரு திரைப்படமாக தான் இருந்தது. இன்னொன்று அதுக்கு முன்னாடி இந்த எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்களிலேயே கூட செட் அவுட்டு வெளியே போய் எடுத்தாங்க. அது எப்படி எடுப்பாங்கன்னா திடீர்னு கதாநாயகி கொண்டு ஒரு ட்ரீம் சாங் வரும், உடனே ஃபாரின் லொக்கேஷனுக்கு போயிட்டு டூயட் பட்டு திருப்பி அவங்க ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளேயோ இல்லை அவங்க ஊருக்குள்ளேயே வந்துடுவாங்க. அதேமாதிரி இந்த எம்ஜிஆரோட திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா செட்டை விட்டு வெளியே கேமரா போவோம். அது எங்கே போனால் சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், சைனா அந்த மாதிரி நாட்டுக்கு போட்டு இங்கே பாருங்கள் இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த ஊர் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற ஊர் பெருமையை பேசுகிற அந்த ஒரு தன்மை தான் இருந்ததை தவிர நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த தெருவையோ கிராமங்களையோ கிராமத்து வீட்டையோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களையோ சாமானிய மனிதர்களை காட்டக்கூடிய தைரியம் இருந்ததே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு தைரியம் இருந்தால் தான் அந்த காமிக்கக்கூடிய அந்த எண்ணம் அப்படின்றதே வரும். தைரியம் இல்லாதனால தான் இல்லை அழகாக காமிச்சா மட்டும் தான் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு அந்த அழகில மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உடைச்சவர் தான் பாரதி ராஜா அவர்கள். ஆக்சுவலாக எனக்கு பாரதி அவர்களோட ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவே அவர் பார்த்த விதம், மக்கள் எதை பார்க்கணுன்னு அவர் நினச்ச அந்த ஒரு சிந்தனை. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகை மட்டும் தான் நம்ம காமிக்கணும், இப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும், அது அழகாக இல்லைன்னா நாம் அழகுப்படுத்துவோம், வரைவோம், செட்டு போடுவோம் அப்படின்ற அந்த மனப்பாங்கு இருக்குல்ல, அந்த பாங்கிலேருந்து உடச்சி வெளியே வந்துருதான். இந்த காதல் ஜோடிகளை பெருமையாக பேசும்போது என்ன சொல்லணும்னா அந்த லைலா மஜ்னு தான் உதாரணமாக பேசுவாங்க. உண்மைக்கே நீங்கள் லைலா அவர்களை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணாங்க, லைலா என்ன இதெல்லாம் அழகாகவே இல்லை, இது போய் நம்ம காதலுக்கு ஒப்பிட்டு நம்ம அந்த காதலுக்காக உருவ மாதிரிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா லைலா அவர்களை ரசிக்கணும் அப்படின்னா மஜ்னுவோட அந்த காதல் நிறைந்த கண்கள் வழியாக பார்த்தா தான் லைலா அவர்கள் அழகாக தெரிவாங்க. அந்த மாதிரி தான் அழகே இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஒரு அசிங்கம், அந்த சாமானிய மனிதர்கள்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ எப்படி சொல்கிறது ஒரு கோவணம் கட்டிக்கிட்டு அந்த பரட்டை தலையோட இந்த வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இந்த கிராமத்தில் இந்த மண் காட்டில் புழுதியில் உருண்டு பாருங்கன்னா எவன்டா ஸ்க்ரீனில் பார்க்க போகிறான், இதெல்லாம் காசு கொடுத்து பார்க்குறதா மக்கள் படம் பார்க்க வராங்களா அப்படின்னு ஒரு அழகை மட்டுமே ஆதரித்த அழகை மட்டுமே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த அந்த சினிமாக்காரர்களுக்கு மத்தியில் இல்லை இதுதான் அழகு அப்படின்னு இந்த சினிமாவை ஒரு காதலோட அணுகி அவர் இந்த சினிமாவையும் இங்கே வாழக்கூடிய மக்களையும் பார்த்த அந்த பார்வை இருக்குல்ல, அது அந்த தைரியம்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு பாரதி ராஜா அவர்களோட அந்த கதாபாத்திர படைப்புகளே நான் ரொம்ப ரசித்த ஒரு பாத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்தல் திரைப்படத்தில் சில்க் அவங்களோட அந்த கதாபாத்திரத்தை காமிச்ச விதம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில்க் ஸ்மிதா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி கதாபாத்திரமாகவும் ஒரு காட்சி பொருளாக தான் மற்ற திரைப்படம்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பாரதி ராஜா அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இல்லையே இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு நடிப்பு இருக்குது, இந்த பொண்ணு இப்படியும் காமிக்கலாம் அப்படின்னு அது வரைக்கும் கவர்ச்சியாக காட்டப்பட்டிருந்த சில்க் அவர்களை ஒரு அந்நிய கதாபாத்திரத்தில் ஒரு புடவையோட முழு படத்தில் காமிக்க முடியும்பா அப்படின்னு காமிக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை இருக்குல்ல, இப்படியும் இவங்களை பார்க்கலாம் அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சில்க் அவர்களை தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகாக காமிச்சது ரெண்டே பேர் தான். ஒன்று பாரதி ராஜா அவர்கள் அழகில் ஓதில திரைப்படத்தில் அந்த அந்நிய கதாபாத்திரத்தில் காமிச்சது, ரெண்டாவது பாலுமந்திர அவர்கள் இந்த மூன்றாம் பிறை திரைப்படத்தில் சில்க் அவர்களை காமிச்சிருப்பார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அழகு இந்த என்ன சொல்கிறது இந்த அழகு கவர்ச்சின்றது இந்த ஆடை குறைப்பில் தான் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு சித்தாந்தத்தை உடைச்சி இந்த கவர்ச்சின்றது சில்க் அவர்களோட அந்த கண்ணுக்கும் உதட்டுக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கிளாமர் ட்ரெஸ் கொடுத்தாலும் மீடே ஆகாது. அவங்களோட அந்த கண்ணும் உதடும் ஒரு க்ளோஸ்அப் இந்த டைட் க்ளோஸ்அப் ஷாட் போதும் அவ்வளோ கவர்ச்சியாக அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற அந்த நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் அப்படி இருப்பாங்க. சரி அதை பற்றி நம்ம அது ஒரு தனி டாபிக், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னொன்று பாரதி ராஜா அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் யோசிச்ச அந்த சின்ன விஷயம் இப்போ சொல்லல இந்த லோகேஷ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அப்போது பண்ணது 16 வயதின திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இந்த பரட்டை அப்படின்ற கதாபாத்திரத்தை சப்பானி கதாபாத்திரம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய்டும். ஸோ சப்பானியோட வருகைக்காக அந்த மயில் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்லேயே காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நிச்சயம் நீ வருவ, இந்த மயில் உனக்காக வாழ்நாள் பூராவும் காத்துக்கிட்டு இருப்பா. அந்த 16 வயதுக்கு அப்புறம் அவர் எடுத்த திரைப்படம் தான் கிழக்கே போகும் ரயில். அந்த திரைப்படத்தோட ஒரு காட்சியில பாத்தீங்க அப்படின்னா பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி 5 ரூபாய் மொய் வைத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று வச்சு அந்த மாதிரி ஒரு காட்சி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதாவது
அந்த 16 வயதில் திரைப்படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சப்பானி ஜெயிலுக்கு போயிருந்தார் இல்லையா, அவர் திரும்ப வந்து மயிலை கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு பெட்டி கடை வச்சு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி ஓகே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரோட அடுத்த திரைப்படத்தில் காமிச்ச அந்த ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் யூனிவர்ஸ் வந்து நான் பெருசாக கவனிச்சதில்லை. நிச்சயம் நீ வருவ. இந்த மயில் உனக்காக வாழ்நாள் பூராவும் காத்துக்கிட்டு இருப்பா. வெட்டிக்கடை மயில புருஷன் சப்பானி 5 ரூபாய். ஸோ இதை பார்க்கும்போதே நல்லா இருக்கு, தன்னோட 2வது படத்தில் இந்த மாதிரிலாம் ஆள் ட்ரை பண்ணுறாப்புல அப்படின்ற ஒரு வித்தியாசமான அந்த பார்வை அப்படின்றது ரொம்பவே அழகானது. என்னதான் பாரதி ராஜா அவர்கள் இந்த கூண்டுக்குள்ள அடைப்பட்ட அந்த பறவையை சுதந்திரமாக வெளியே பறக்க விட்ட மாதிரி சினிமாவை அவர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் அப்போ இருந்த ஒரு சின்ன பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அதிகபட்சம் இவரால் கிராமத்து திரைப்படம் மட்டும்தான் எடுக்க முடியும், இவரால் மற்ற சப்ஜெக்ட் படம்லாம் எடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருந்துகிட்டே இருந்து. அதான் அந்த 16 வயதில் கிழக்க போய் ரயிலாம் படம் எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கிராமத்து படம் எடுக்க மட்டும்தான் லாக்கி அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த ஒரு பேச்சு இருக்கும்போது டக்குன்னு என்னால் இப்படியும் படம் எடுக்க முடியும் அப்படின்னு அவர் எடுத்த திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு த்ரில்லர் படத்தை தமிழ் சினிமா பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக மூடுபனி திரைப்படம்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. மூடுபனிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் வந்துருந்து என்னால் வில்லேஜ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை இந்த மாதிரி திரைப்படம் கொடுக்க முடியும் அப்படின்னு சிட்டி சப்ஜெக்ட் எடுத்து அது ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படமாக கொடுத்திருந்தாரு பாரதி ராஜா அவர்கள். இன்னொன்று கமல் சார், நான் சொன்ன ஏற்கனவே சாக்லேட் பாயாக இருந்த கமல் சாரை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை ஒரு சப்பானையை காமிச்சிருந்தாரு பாரதி ராஜா இந்த 16 வயதில். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவை முழுக்க ஒரு சைக்கோ வில்லனாக காமிச்சது இந்த சிகப்பு ரோஜாக்கள் தான். ஸோ இந்த மாதிரியான தைரியம் அப்படின்றது தான் பாரதி ராஜாவோட மிகப்பெரிய ஒரு அடையாளமே. அதுக்கப்புறம் அவர் எடுத்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிழல்களாக இருக்கட்டும், டிக் 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 இந்த திரைப்படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகில் உதலை, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். அதில் டிக் 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 பார்த்தீங்கன்னா சரியாக ஓடாத திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படத்தில் இந்த பாட்டும் சரி, அந்த படத்தோட கதையும் அந்த படத்தோட திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல ஒரு த்ரில்லருக்கான ஒரு திரைப்படமாக இருந்தது. அதே மாதிரி தன்னால் இங்கே நிறைய புதுமுகங்களை கொண்டு வர முடியும், புதிய ஹீரோக்களும் சரி ஹீரோயின்களும் சரி என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவரோட திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கார்டில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அறிமுகம் அப்படின்றது நிறையா இருக்கும். அவரோட ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஏதோ ஒரு 2 பேர் அறிமுகப்படுத்திட்டே இருப்பார். அந்த ஒரு தைரியமும் அவர்கிட்ட நிறையவே இருந்தது. இன்னொன்று இந்த பெண்களோட அந்த கதாபாத்திரம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோக்களோட டாமினேஷன் இருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை அம்சங்களாக தான் இருந்ததை தவிர இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது ஏதோ ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி தொடர்ந்து அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இயக்குநர்கள் வடிவமைக்க மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜாவோட திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள், அந்த பெண்களோட கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் அந்த கதையை சுற்றி நிகழும். நீங்கள் அவரோட பல திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட திரைப்படங்களை சிகப்பு அப்படின்றத ஒரு குறியீடாக வச்சு அவரோட திரைப்படங்களில் வரக்கூடிய கதாநாயகிகளுக்கு முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சிகளப்போ பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கதாநாயகிகளுக்கு சிவப்பு கலர் புடவை கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு நகர்வாக தான் அந்த காட்சிகள் கொண்டு போயிருந்தாரு. அதே மாதிரி அப்போ இருந்த இயக்குநர்கள் பேச தயங்க பேச பயந்த நிறைய விஷயங்கள் ரொம்பவே தைரியமாக பேசியிருப்பாரு. இந்த சாதி எதிர்ப்பாக இருக்கட்டும், மறுமணமாக இருக்கட்டும், அந்த பெண் சிசு கொலைக்கு எதிரான அந்த கருத்துக்களாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் அவரோட திரைப்படங்களை ரொம்பவே தைரியமாக பேசியிருந்தாரு. இன்னொன்று இந்த பெண்களோட பக்கம்னு பெண் சுதந்திரம், பெண்களுக்கான நியாயத்தை நிறையவே பேசியிருந்தாரு பாரதி அவர்கள். அதே மாதிரி இளைஞர்களோட அந்த வாழ்வியல் முறை, அவங்களோட வாழ்க்கை இந்த வேலையின்மை மூலயமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த நிழல்கள் திரைப்படத்தெல்லாம் இந்த இளைஞர்களோட அந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட 70-80 காலகட்டங்களில் அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதையும் அவரோட பல திரைப்படங்கள் சொல்லிட்டு தான் இருந்தார். அண்ட் அதே மாதிரி எப்பேற்பட்ட இயக்குனர் இருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகிடும்ல, ஒரு செட்பேக் ஆகும், மென்டலி ஏதோ ஒன்று ஆவாங்களே. அந்த மாதிரி இந்த டிக் 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 திரைப்படமும் இந்த காதல் ஓவியம் திரைப்படம், இந்த திரைப்படம் ஓடாதனால ஏன்டா நான் எவ்வளோ நல்ல படம் எவ்வளோ வித்தியாசமான படம்லாம் கொடுக்குறேன், அதை ஓட மாட்டேறீங்களா, இருங்கடா இப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் ஒரு படம் தரேன் அப்படின்னு, நானும் இளமை ததும்ப ஒரு திரைப்படம் தரேன் அப்படின்னு, வாலிபுமே வா அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுத்து விட்டுருந்தாரு. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓடலை அப்படின்றத தாண்டி அவர் மேலே பயங்கரமான ஒரு விமர்சனம். நல்லா தானே இருந்தார், தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ தொண்டாட்டிய ஒரு நபர் திடீர்னு என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மேலே பயங்கரமான ஒரு விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட திரைப்படம் சரியாக போல அப்படின்னாலும் அது ஒரு தரமான திரைப்படமோ தரமான படைப்பாக தான் இருந்ததை தவிர இவ்வளோ கேவலமான ஒரு படைப்பாக இருந்ததே கிடையாது அப்படின்னு அந்த வாலிபுமே வாவா திரைப்படத்தின் மேலே விமர்சனம் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஓகே ரைட்டு இது நம்ம பண்ண தப்பு அப்படின்னு இப்போ வரைக்குமே அவரே சொல்லுவார். நான் எடுத்ததுலேயே தப்பான திரைப்படம்னா வாலிபுமே வாவா திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட அந்த ஒரு மீட்டருக்கு வந்து அவருக்கான திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருந்தார் பாரதி அவர்கள். அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு பழக்கம்னா டக்குன்னு ஒரு சிட்டி சப்ஜெக்ட் தொடுவார், இல்லை வேறு ஏதோ சப்ஜெக்ட் தொடுவார், வேலைக்காரனா திருப்பி மண்வாசனுக்கே திரும்பி வந்துடுவார். அந்த வாலிபுமே வாவா திரைப்படம் எடுத்தாரா, அது சரியாக போனதுக்கு அவர் மறுபடியும் ஒரு மண்வாசனை சார்ந்த ஒரு திரைப்படம் எடுத்தார். அதே மாதிரி கொடி பறகுது ரஜினி சாரை வச்சு ரஜினி சாரோட அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் கொடி பறகுன்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்து ஒரு மண் சார்ந்த என்ன சொல்கிறது இந்த புதுநெல்லு புதுநாத்து இந்த மண் வாசனை இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எடுத்ததுலேயே மிகச்சிறந்த படைப்பில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா
எண்ணுயிர் தோழன் அந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடல் பூக்கள், ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது டைம் இருந்தால் இந்த எண்ணுயிர் தோழன், கடல் பூக்கள் திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக கவனிக்கப்படாத திரைப்படங்கள், ஆனால் நல்ல திரைப்படங்கள். அண்ட் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த சினிமா வருகை அப்படின்றது அது ஜஸ்ட் ஒரு சினிமா மாற்றம் மட்டும் கிடையாது, ஒரு சமூக மாற்றமாகவே அவரோட வருகை அப்படின்றது இருந்தது. பொதுவாகவே என்ன சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு உதாரணம் ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. உதாரணத்துக்கு இந்த எவரெஸ்ட் மலை மேலே ஏறினேன், அதெல்லாம் ஏறவே முடியாதுப்பா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஏறி இருந்தாருன்னா ஏன் அவனே ஏறிடுறான், நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஒருத்தருக்கு நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் உதாரணமாக நிற்கும் போது, நமக்கு முன்னாடி ஒருத்தர் உதாரணமாக நிற்கிறாரு, அப்புறம் நமக்கு என்னப்பா நாமளும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு சிந்தனை வரல. அந்த மாதிரி இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது பாரதி அவர்கள். பாரதி ராஜா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா அப்படின்ற ஒரு பிம்பம் அது வேற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளை மாதிரி கிராமத்துலேருந்து வரவங்க சாதாரண மனுஷன்லாம் அங்கே போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை உடச்சி கிராமத்துலேருந்து வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, இந்த சினிமாவில் வந்தால் கண்டிப்பாக சாதிக்கலாம் அப்படின்ற இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த தடையை உடைச்சி புதுசாக ஒரு கதவை திறந்து பல பேருக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் தான் பாரதி ராஜா அவர்கள். ஏன் பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட வருகைக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் இங்கே நடந்தது. மேபி பாரதி ராஜா பண்ணல அப்படின்னா வேற யாராவது கூட பொறுமையாக பண்ணிருந்துருக்கலாம், ஆனால் பாரதி ராஜா பண்ணியிருக்கிறார்ல அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, பாரதி ராஜா அந்த உண்டாக்குன அந்த மாற்றம் அப்படின்றது ஒரு தடாலடியான மாற்றம். அது வரைக்கும் அப்படி ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமா கண்டது கிடையாது. பொதுவாக மாற்றம் அப்படின்றது 5%, 10%, 15, 20, 30, 40 அப்படி தான் வரும். பாரதி ராஜா வரும்போது 0ல இருந்த ஒரு இதுவை தடாலடியாக தூக்கி ஒரு 100% மொத்தமாக மாற்றி விட்டு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தடாலடியான மாற்றமாக தான் பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் கொடுத்திருந்தாரு. அவர் வருகைக்கு அப்புறம் தான் பாலு மகேந்திராவாக இருக்கட்டும், மகேந்திரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பசி துரையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த அந்த இயக்குனரோட அந்த முயற்சி இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் முன்னோடியாக பாரதி ராஜா அவர்கள் இருந்தாங்க. சொல்லப்போனால் பாரதி ராஜாவுக்கு முன்னாடியே பாலு மகேந்திரா, மகேந்திரன் அவங்களாம் சினிமாக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை கொடுத்தது பாரதி ராஜா தான். பாரதி ராஜா 16 வயதில் ஒரு திரைப்படத்தை எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஆடா நம்ம கண்ணுத்திற்கு ஒருத்தர் ஜெயிச்சிட்டான், நாம நினைச்ச சினிமாவை ஒருத்தர் எடுத்து காமிச்சிட்டாப்ல, இனிமேல் நாமளும் தைரியமாக எடுக்கலாம், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த மனிதர்கள் ரொம்பவே தைரியமாக அந்த சினிமா எடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் கமல் சாரே பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், சினிமாவை அடுத்த கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த இயக்குநர்கிட்ட அந்த செட்டுக்குள்ளே தான் நடிச்சிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா தமிழ் சினிமாவில் ஒரு செட்டுக்குள்ளே ஒரு படத்தை நடிச்சுட்டு அந்த பக்கம் மலையாளத்தில் போட்டு நல்ல ஒரு படமாக நடிச்சுட்டு திருப்பி தமிழுக்கு வருவார். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து எடுக்க மாட்டாங்களா, இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பாரதி ராஜா அந்த இடத்துல வந்து கமல் சார் இந்த சினிமா எப்படி மாற்றணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்குரிய இயக்குனராக பாரதி ராஜா வந்தார். அவரை பார்த்து தான் மற்ற இயக்குனர்கள் வந்து இந்த சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ நாம் பார்க்குற ஒரு நல்ல சினிமாவை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பாரதி ராஜா அவரோட வருகைக்கு அப்புறம் தான் பல பேர் ஊர்லேருந்து, முக்கியமாக தென் மாவட்டங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானும் பாரதி ராஜா மாதிரி சினிமாவில் சாதிக்க போகிறேன், நான் பாரதி ராஜா கிட்ட போய் சேர்ந்து நானும் டைரக்டர் ஆக போகிறேன், நான் நடிகராக போகிறேன், பாரதி ராஜாவோட அந்த கடைக்கண் பார்வை பட்டு அவர் திரைப்படத்தில் ஏதாவது ஒரு சீனில் நடந்தால் கூட நான் ஹீரோ வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பல பேர் இந்த கோடம்பாக்கத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. மனோபாலா ஆகட்டும், அதுக்கப்புறம் மணிவண்ணன் ஆகட்டும், பாக்கியராஜ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சினிமாவிலேருந்து நிறைய சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க. பாரதி ராஜா, இளையராஜா, கங்கை அமரன் அது ஒரு பெரிய டீமாகவே இருந்து. இப்போது கவுண்டமணி சாரை நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, கவுண்டமணி சாருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது பாரதி ராஜாவும் பாக்கியராஜ் அவர்களும் தான். அப்படியே யோசிச்சு பாருங்க, பாரதி ராஜா வந்தார், அப்புறம் இளையராஜா, அதுக்கப்புறம் கங்கை அமரன், அதுக்கப்புறம் வைரமுத்து. இளையராஜா அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தாலுமே கூட பாரதி ராஜா அவர்களோட திரைப்படத்தின் மூலயமா இளையராஜாவோட அந்த இசை அப்படின்றது இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா பாரதி ராஜாவும் நம்ம பெருசாக ரசிக்க ஆரம்பித்தோம். அந்த பாரதி ராஜா அவர்களை ரசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படம் வந்து பாடல்கள், ஒரு திரைப்படத்தில் ஒரு நல்ல பாடல் வருது அப்படின்னா அது கொண்ட அந்த இயக்குனரோட அந்த ஞானம் தான். இந்த திரைப்படத்தில் இந்த பாட்டு இப்படி தான் இருக்கணும், இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டு அமையணும் அப்படின்னு கேட்டு வாங்குற அந்த அறிவு இருக்குல்ல, அது அந்த இயக்குனர் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த சூழ்நிலைக்கு இந்த மாதிரியான வரிகள் இருக்கணும்னா அந்த வரிகளை கேட்டு வாங்குற அறிவும் இயக்குனர் இருக்கணும். இப்போ இருக்கிற இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டே வேண்டாம், என் படத்தில் பாட்டே எல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பாட்டு எடுத்துருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு திரைப்படத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, காட்சிக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை வச்சு அந்த பாடல்களுக்கு இப்படி இசை இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பாடல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு வாங்குறதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும். ஸோ பாரதி ராஜாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள், பாக்யராஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கொண்டு வந்ததான் இந்த செந்தில் அவர்களும் சரி, கவுண்டமணி அவர்களும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா கிட்டேருந்து வந்தவர் தான் மணிவண்ணன் அவர்கள். மணிவண்ணன் கிட்டேருந்து நல்லா பெருசாக டெவலப் ஆனவங்க தான் சத்யராஜ். ஸோ இந்த மாதிரி
அவரோட வருகை அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மேபி நான் பாரதி ராஜா அவர்களை பற்றி சொல்கிறது ரொம்ப சொல்கிறியே அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். இந்த 70 காலகட்டங்களில் வந்த திரைப்படங்கள் பொதுவாக மேன்மக்கள் திரைப்படங்களில் தான் இருந்தே தவிர இந்த சாமானிய மக்கள், இந்த கிராமப்புற மக்களை பற்றின திரைப்படங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே அவங்க கிராமப்புற திரைப்படங்கள் எடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 தென்னை மரம், லாங்கில் ஒரு பனை மரம், ஒரு விவசாய நிலம், ஒரு மாடு, இந்த 7 பொண்ணு ஒரு மாடை வச்சுக்கிட்டு ஹீரோ வருவார், இல்லை யாரோ ஒருத்தர் லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் விழுவாங்க, அதுக்கப்புறம் அக்யூரேட்டாக கட் பண்ணி செட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இப்படி தான் அந்த கிராமப்புறங்கள் திரைப்படங்கள் காமிக்கப்பட்டதை தவிர பாரதி ராஜா அவர்களோட வருகைக்கு அப்புறம் தான் இது மொத்தமாக அந்த என்ன சொல்கிறது, இந்த மிகை நடிப்புலேருந்து யதார்த்த நடிப்புக்கு மாறிச்சு. உங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறது புரியணும் அப்படின்னா, 16 வயதில் அந்த திரைப்படம் வந்த அதே காலகட்டத்தில் தான் மீனவ நண்பன், நீதிக்கு தலைவணங்கு, அண்ணன் ஒரு கோவில், உழைக்கும் கரங்கள், துணிவே துணி, இந்த மாதிரியான திரைப்படங்களும் வந்தது. இந்த திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் பாரதி ராஜா அவர்களை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னதான் பாரதி ராஜா அவர்களை பற்றி இவ்வளோ பெருமைகள் இருந்தாலும் கூட அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதியை சார்ந்த திரைப்படங்கள். அவர் பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டுமே அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி திரைப்படங்கள் எடுத்துகிட்டு இருந்தது. என்னதான் அவரோட சாதியை அந்த கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டாலுமே கூட அதை இல்லை என்ன இருந்தாலும் நாங்கள் இப்படி தானே அப்படின்ற மாதிரியான திரைப்படங்கள் அவர் எடுத்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனுக்கு இது ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான். அதே மாதிரி அவரோட திரைப்படங்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இனிய தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாலும் கூட அவர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் இயக்குனர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டார். என்னமோ ஒரு ஹாலிவுட் இயக்குனர் மாதிரி தான் இருப்பார். இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு அதை டக்கின் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழில் அதாவது 4 வார்த்தை பேசினார்னா 2 வார்த்தை தமிழ், 2 வார்த்தை இங்கிலீஷ் தான் பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை மாற்றக்கூடிய இந்த மாற்ற வந்தவன் நான் தாண்டான்ற ஒரு கெத்துலேயே அவர் சுற்றிட்டு இருப்பார்.